உள்ள இந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அது அது பெரிய இல்ல அந்த பேசுற நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்றைக்கு கேஎஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஓப்பனிங் செரிமனி. சாரு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. மிஸ்டர் கிரீன்ச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த ஸ்டிக்கர் நல்லா இருக்கா பாருங்க, இதை நான் தான் நேற்று ஓட்டினேன். ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னால் நான் வந்து ஒரு சின்ன பங்கு வந்து பண்ண முடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நான் ஒரே பிஸி. ஹலோ மிஸ்டர் கிரீன்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு கேஎஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஓப்பனிங் செரிமனி, அங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வெப்சைட்டாக இருக்கும், எனக்கும் வெப்சைட்டாக இருக்கும். இங்கே முக்கியமாக ஏகப்பட்ட நபர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான நபர்கள் எங்களை அது அப்படி ரெக்கார்ட் பண்ண கட் பண்ணாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்கிற ஜனனி ஐயர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அவ பாக்குறதுக்கு நான் ரொம்ப மாவலா நிற்கிறேன். வந்தோரும் செல்ஃபி ஆச்சு மறுக்கிற வந்து சந்தர்ப்பம் வருவது இல்லையோ தெரியாது. இந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்தால ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குரிய வேலையெல்லாம் போய்கொண்டு நிற்குது. மிச்சம் என்னென்ன மாதிரி நடக்க போது, யார் யார் வராங்க, அப்படியே பாதுகாப்பு படையெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா தான் செஞ்சிருக்காங்க. வாங்க மிச்சத்தை என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு போய் பார்ப்போம். இந்த நாங்க டைமிங் என்ன சொன்னா அப்படியே ஒரு டைமிங் வேலைக்கே வந்துருவோம். இப்ப மாலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. இங்காலங்கிற காவல்துறை உத்தியோகத்தர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அங்கே போட்டோகிராஃபர்ஸாக்கள் அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அப்படியே மிச்சம் என்ன நடக்க போகுது, என்னங்கிற ஜனனி மேடம் வரையில நான் அவங்கள ஆவலா எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன். பார்ப்போம். 12:30 ஓப்பனிங்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சரியா 12 ஹால், அதாவது 12:14 என்னும் ஒரு ஒட்டிலு சம்பந்தத்துக்கு 12 ஹால் வந்துடும். இப்போ நாங்கள் வந்து இந்த வெயிலுக்குள்ள நிற்கிறோம். அதால கொஞ்சம் முள்ளுக்க வந்து எங்க பார்க்கிங் ஏரியா இருக்கு, அது பக்கத்தில் நிற்கிறோம். சாரு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, இன்னைக்கு என்ன ஒரு என்ன கேளுங்க. இல்ல என்ன அவன மூஞ்சி அவ்வளவு ஒரு இல்ல ஒரு நாங்க ஜனனி மேரம் வாரா, ஜனனி ஐயா வாரா, அவரோட போட்டோ காட்டியும் பரவாயில்ல, அவன் நடந்து வரத ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. திருப்தி ப்ரோ, திருப்தி. ஓகே, இப்போ வந்து மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. மிச்ச அரேஞ்ச்மெண்ட் போய்கொண்டிருக்கு. நாங்கள் அப்படியே மெதுவாக உள்ளுக்கு அப்படியே போவோம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். என்ன சொல்ற, கோலமெல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அக்கா நீங்க தானே அம்மாச்சி பாட்டுல நினைச்சீங்க? ரொம்ப பெருமை, உங்களை பார்த்தால மிகவும் சந்தோஷம் அக்கா. புழுகுறான் டிஜே எல்லாம் ரெடி பண்ணி, டிஜே தர்ஷன். ஹலோ ப்ரோ, நீங்களா தர்ஷன்? இப்பதான் கழுவி ஊத்திப்பட்டு வந்தவங்க கிட்ட வேணால மாதிரி கேட்கிறான் பாருங்க. இப்போ வந்து எங்க போட்டோகிராஃபர் டீம் எல்லாம் இதுல வந்துட்டாங்க. ஸ்டூடியோ ரீம்பேரியஸ். உங்களுக்கு என்ன பேர் சொல்றது? நீங்களும் ஸ்பெரோனச்சா? இவர் வந்து ஸ்பெரோனச்சில் ஒரு கேள்விக்குறியில இருக்கட்டும். அவரே கொஞ்ச நாள் ஜோதிச்சு இந்த ஸ்டூடியோ வந்து முடிவு பண்ணுவேன். நாம இந்த கேமரா வந்து வரேன். நான் இன்னைக்கு யூடியூபுக்காக வந்திருக்கிறேன். எங்க ஒருத்தன் குறையுது இப்ப. ஓகே ஓகே, பட் இவர் அந்த பிரேக்கில் அந்த டிக்டாக்ல பிரபலமான நபர்கள்ல இவரும் ஒருத்தர் செட்ரிக் பேசணும். ப்ரோ மைக்க தாங்க ப்ரோ, செலிபிரிட்டி வந்து நிற்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹலோ ஹலோ. யூடியூப்ல கொண்டு வரீங்க இல்லையா, வளமே நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு பொடி கொண்டு வர வருவீங்க. இன்னைக்கு சிங்கிளா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அது எதுவுமே இல்லை, நான் தனியாவே வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஓப்பனிங் செரமனி, கௌஷி ராஜோடைய ஷாப் ஓப்பனிங் செரமனிக்காக வந்திருக்கோம். வந்து அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு ஜனனி ஐயர் எல்லாம் வராங்க, என்ன மாதிரி அவ அப்படி ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன்னு என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க. ஜனனி வராங்க, அப்ப அவங்க வந்து இங்கே ஆக்சுவலி எங்கள் சீஃப் கெஸ்ட் வர எங்களுக்கு சந்தோஷம் வந்து எக்ஸைட்டாக இருக்குது. நாங்களும் அவங்கள பார்க்குறதுக்காக. மிஸ்டர் கிரீன்ச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐயோ, எனக்கு இந்த சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் தான் வாயில வருது இல்லை. சரி, ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க, சந்தோஷம். சிக்காகோ தெரியுமா? சிக்காகோ என்ன ஹாய் நீ சிக்காகோ இதே இருக்காதுடா. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உடல்நிலை என்ன மாதிரி இருக்கு ப்ரோ? பாப்போம் பாப்போம் பாப்போம், நேர்ல விசாரிக்கலாம் போட்டு பாப்போம். அரசியல் வணக்கம்.
அந்த ஸ்டிக்கர் நல்லா இருக்கா பாருங்க. இதை நான் தான் நேற்று ஒட்டினேன். ப்ரோ அதை 2 கிராம் ஒட்டினா நீங்க போனது இல்லை ப்ரோ. உண்மையா நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்லணும். உண்மையா ப்ரோ ரொம்ப பெருமையா இருக்கு. அது வாயால பாராட்டு வாங்க இன்னும் பெருமையா இருக்கு. என்ன சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கு. நான் உங்கள்கிட்ட போன் இருக்கிறேன். ஆனா அப்படி கேட்க சந்தோஷமா இருக்குல்ல. அவ்வளவு இப்ப நாங்க உள்ளுக்கா நிக்கிறோம். ரிபன் எல்லாம் ரெடியா இருக்கு. வெட்டினா மட்டும் சரி. ரிபன் எல்லாம் ரெடி. ஜனனியக்கா வந்து வெட்டினா மட்டும் சரி. அவ்வளவு ப்ரோ அப்படியே எல்லா போட்டோகிராஃபில முகத்தையும் பேரங்கோ ஒரு மரண வீடியோ தெரியுது. எல்லாத்த கையில் நடுங்கி கொண்டு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்பா. போட்டோ சரியா வருமோ, போக்கஸ் அடி வருமோ, பிளர் அடிச்சிருமோ, பேசுவாங்களோ, பேமெண்ட் கட் ஆயிருமோ, நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாரும் முகத்தையும் பாருங்க. எல்லாரையும் முகத்தையும் உள்ளுக்கு நிற்கிறேன். உள்ளுக்கு ரெண்டு கவர் பண்ணா நல்ல ஒரு வியூ கிடைக்கலாம். உள்ளுக்கு வந்துட்டு
இதுல வந்து ஸ்டூடியோ ரீபாயஸ் அப்படித்தான் வேற நல்லா இருக்கீங்க தெரியும் சும்மா இருக்கீங்க ப்ரோ நீங்களே வந்த ஸ்டூடியோ தானே அப்ரூவல் இருக்கிறேன் இன்றைக்கு மட்டும் இந்த ஸ்டூடியோவை நீங்க ப்ரொமோட் ஆகுங்க ஓகே இன்றைக்கு மட்டும் ஓகே அவரை வந்து வேண்டாம் ராமநாதன் ஸ்ட்ரீட் திருநெல்வேலி ஜப்னால நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஒரு ட்ரீம். நான் நினச்சதை விட ரொம்பவே பெருசாக நடந்திருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து என்னோட இந்த ஷாப் ஓப்பனிங்க்கு வந்து இந்தியன் ஆக்ட்ரஸ் பிக் பாஸ் புகழ் ஆக்டர் ஜனனி கூட வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அதான் சார் எனக்கு வந்து முதல் தடவை இங்கே ஜாஃப்னாங்க. அண்ட் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊரோட அழகையும் மக்கள் அவ்வளோ அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு. அது ரொம்ப எவிடென்ட்டாக இருந்தது எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னால் நான் வந்து ஒரு சின்ன பங்கு வந்து பண்ண முடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் நிறைய பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணணும். ரொம்ப ஓகே, ரொம்ப வாழ்த்துக்கள். ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, இந்தியா எல்லா இடத்துலயும் நீங்க ஓபன் பண்ணணும். என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ பெருசா பிளாஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன். உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் காரணம். ஏன்னா இவங்க ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிருக்காங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கும். கண்டிப்பா ரொம்ப நன்றி. உங்களோட பிஸியான இந்த ஷெட்யூலில் நான் கேட்டோடே நோ சொல்லாம ரொம்ப ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்குது. ஸோ நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். ஓகே, காஸ்மெட்டிக் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். 5 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட நம்மளோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஆமா, இலக்கியான ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு சப்ளை பண்றது தான் எங்களோட இந்த கேஸ் காஸ்மெட்டிக்கோட. அதுதான் வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது லாங் டேர்ம்க்கு. ஏன்னா இப்போ ஷார்ட் டேர்ம்க்கு எல்லாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. லாங் டேர்ம்க்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். கண்டிப்பா எங்களோட இந்த கேஸ் காஸ்மெட்டிக்கோட இது வந்து ஒரு ரைடாக இருக்கவங்க, வெட்டிங் பண்ண இருக்கவங்க, கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட் தேவைன்னு நினைக்கிறவங்க வந்து எங்களோட இந்த ஃபாஸ்ட் வைட்டிங் பாடி லோஷன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 2 or 3 வீக்லேயே நேச்சுரலான க்ளோன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நான் வந்து எல்லாருக்குமே பாடி லோஷன். ஆமாம், ஃபுல் அண்ட் பாடி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியானது. ஸோ ஃபேஸ்க்குமே வந்து அதே மாதிரியான தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணால கண்டாலும் சே நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. வணக்கம் மிஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கீங்க, இதை அப்படி என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். நீங்க பேசுனீங்கல்ல, அது அது பெரிய இல்ல அந்த பேசுற, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த பேசுற பாஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை கத்துக்கணும், நானும் அந்த மாதிரி பேசுறேன் நெக்ஸ்ட் டைம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் செகண்ட், மக்கள் ரொம்ப அவ்வளோ அன்பு காட்டுறாங்க. அண்ட் அது இன்னொரு செகண்ட் பெஸ்ட் திங் அபவுட் ஜாஃப்னா, அபவுட் இலங்கை. எங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்த்து சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? இதே மாதிரி அழகா இருங்க, இதே மாதிரி அழகா வச்சுக்கோங்க ஊரை. சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து அதனால தான் தனியா தெரியுறீங்க, அந்த ஒரு அழகுனால தான் நீங்க தனியா தெரியுறீங்க. ஸோ அதே மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு.
அப்படியே ஒரு ஃபைனலா கௌஷிகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கௌஷிகா அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஏஜ்ல அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாம, லக்கு வேற, ஹார்ட் ஒர்க் இல்லாம இவ்வளவு தூரம் வர முடியாது யாராலையும். ஒரு கடை வச்சு இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு வந்து எடுக்கிறாங்க. நான் இல்ல, யாரா இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் இந்த ஏஜ்ல எப்படி இருக்காங்க, இன்னும் மேல மேல இன்னும் பெரிய ஹைட்ஸ்க்கு வருவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கூப்பிட்டோன்னே மறுப்பு சொல்லாம வந்ததுதான் பெரிய ஹைலைட். இந்த விழா இவ்வளவு பிரம்மாண்டமா சிறப்பிச்சது நீங்க வந்து ஏதோ என்னால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படங்கள் எல்லாம் மறக்காம பார்ப்போம், மறக்காம பாருங்க. அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, அதுதான் வேணும். தேங்க்யூ so much. ஆக்சுவலி நிஜமால இங்க வந்தது ரொம்ப ஹாப்பி. ஆனா வருத்தமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு ஆறுதலா வாங்க. ஜஃப்னாவை ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். இங்க இருக்க ஃபுட் எல்லாம் விதவிதமா டேஸ்ட் பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ so much. ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நல்லபடியா இந்த சிறப்பு விழா வந்து மிகவும் ஒரு பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்கு. எங்க ஜெனோசலன் இறங்கி நிற்கிறார். வணக்கம் ப்ரோ. ப்ரோ, இந்த ஓப்பனிங் செரிமனியை பற்றி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்கள்கிட்ட அதே கேள்விதான். என்ன அப்படி கேட்குறீங்க? ட்ரீம் பிரதர், இது வந்து ஒரு பெரிய ட்ரீம் கௌஷிகி. ஸோ அவக்கு வந்து தன்னோட ஒரு ஓன் ஒர்க்கை வந்து ஒரு பிராண்டாக, ஒரு பிஸ்னஸாக க்ரோத் பண்ணி கொண்டு போகணுமென்ற ஒரு பெரிய ஒரு ஐடியா இருந்தது. அது இன்னைக்கு ட்ருத் நடந்திருக்கு. ஓகே, நீங்கள் இதில் வந்து தனியாக காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் பேர் பிழைச்சா கலாய்க்கக்கூடாது, நிறைய விட்டுருங்க. பட் அது ஸ்வீட் ஐட்டங்கள், மற்ற ஹேண்ட்பேக், லேடிஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பொருட்கள் போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி இந்த ஐடியாக்கள் வந்துச்சு உங்களுக்கு? அவதான் கௌஷி, அவங்களோட கேஎஸ் பிராண்ட். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம். ஸோ இப்போ இதை ஷாப்பாக க்ரோத் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணாமாரோட சேர்ந்து கொஞ்சம் விஷயங்கள் செய்கிறா. ஸோ வின் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் இருந்து நாங்கள் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி இங்கே எடுத்து சாக்லேட் ஐட்டம்ஸ் இது பண்ணுறோம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸ், மேக்கப் அக்சசரிஸ் வந்து கொஞ்சம் விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும். ஸோ இனி அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இது இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி இருக்கா? ஏஜ் கேட்டகரின்னா இல்லை, குழந்தை பிள்ளைகள்ல இருந்து வயசான ஆட்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது எல்லாமே ஹெர்பல் திங்க் தான், ஆயுர்வேதிக் சம்பந்தமான எல்லாமே மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் இயற்கை சாதனங்களால தான் உற்பத்தி செய்யணும். அதால எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நன்றி ப்ரோ. நன்றி. இன்னும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். கட்டாயம். தேங்க்யூ. நன்றி ப்ரோ. ஓகே, நன்றி. ஓகே, எனக்கு நல்லபடியா வந்து இந்த சிறப்பு விழா முடிஞ்சிட்டு நாங்களும் முடிஞ்ச அளவு 7 அளவு வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் கவர் பண்ணி இருப்போம்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவு நீட்டா உங்களுக்கு தந்திருக்கிறேன். மறக்காம பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது ஓகே, அப்படியே அந்த பெல்லை மடிச்சுட்டு அந்த ஆல் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோவும் வந்து சேரும்.